ஊருக்கு இதே ட்ரெயினில் நம்ம ஒரு 3 மாதம் முன்னாடி வந்திருக்கோங்க. மைசூர், ஆனால் மைசூர் போகல, காட்பாடியில் இருக்கிறேன். இந்த தடவை பெங்களூர் போகிறேன். சொல்லிடலாம், ஏன்னா எப்படியே டைட்டிலில் போட போகிறோம். காலையில் மணி 5:30. கூட்டம் மட்டும் பாருங்கள். சரி, நம்ம பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு ஏறுவோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து இல்லைங்க, உள்ளே அந்த மெயின் வரீங்கள்ல, அதுலேருந்து கொஞ்சம் சைடில் போய் லாஸ்ட்டில் ஏறணும். ஸோ 1 போட்டால் பிரச்சனை தான். ஏன்னா நீங்கள் வாக்கிங் போகலன்னா இந்த 1 போட்டாங்கன்னா வேலை அதுலேயே முடிஞ்சிடும். அது மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் தான். கூட்டத்தை பாரு. இல்லை, இப்படி தான் இருக்கும். நான் அடிக்கடி வரதில்லைல்ல, அதனால். சரிங்க, உள்ள கிட்டக்கு போயிட்டு எடுக்கிறேன். அதோ போட்டிருக்கு பாருங்க, 550 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 531. சரி, கோர்ஸ் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு உள்ளே ஏறுறேன். நம்மளுக்கு இது செகண்ட் டைம்ங்க பிபி வந்தே பாரத். C5 ஏறணுங்க. நம்ம C14லேருந்து ஆரம்பிக்குது. C5ன்றதை நான் C5 கிட்டக்க போகிறதுக்குள்ளே மறந்துடுவேன். அதனால் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வரேன் C5. சில நம்பரெல்லாம் அந்த அளவுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, கிட்டக்க போயிட்டு அது வரைக்கும் நான் C5ன்னு சொல்லிட்டே போகிறேன். என்னங்க, எல்லோரும் அம்பானி கல்யாணத்துக்கு போன மாதிரி உள்ள சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. 20 நிமிஷம் இருக்குது. நம்ம அட்லி மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். C5E வந்துடுச்சு. என்னடா C5 ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? C5 தானே ஒரு தடவை பார்த்துக்கிட்டுமா? என்ன மேட்டர்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து நடுவில் இருக்குங்க, முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. நம்ம சி வந்து ஒன்று பாதி வந்து முன்னாடி இருக்குது, மிச்ச பாதி வந்து பின்னாடி இருக்குது. திடீர்னு நடுவில் ஈ வரவே, ஐயோ C5 இல்லை போல், வேறு நம்பர் சொன்னல, C5 நான் தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன், சொல்லிகிட்டே வரணும். நம்பர் சொல்லிகிட்டே வரணும். தப்பாக பார்த்துட்டேன்னா நானும் பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இல்லை, நம்ம மேலே தப்பு இல்லை, சிஸ்டம் அப்படி இருக்குது, வந்துடுச்சு. ஏறலாம். உள்ளே கொஞ்சம் அவ்வளோவா எடுக்க மாட்டேன், பார்க்கலாம், இறங்கணுன்னு பேசிக்கலாம். ஓகேவான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க.
கிட்ட போக வேணாம், இது இந்தியனுங்க, நம்ம கை கழுவுதான் போகலாம். எவனாவது அவசரத்தில் இருக்க போகிறோம். ரொம்ப விட் பண்ணி வச்சுருக்காங்க தரைய. சரி கிளம்பலாம். வெஸ்டர்ன் சூப்பர் பேக்ரவுண்ட் கொடுக்குதா. இந்த பாப்பா அழுதுட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஃபுல்லாலாம் வ்ளாக் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வ்ளாக் பண்ணுறேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் எப்பப்பெல்லாம் கேமரா ஆன் பண்ணுறேன், அப்பப்பெல்லாம் பாப்பா அழுது. எப்படி இதான் லைவ் அண்ட் ரியல், லைவ் அண்ட் ரியல்ல ரோ அண்ட் ரியல். மழைக்காக எடுத்தேன், அமைஞ்சிருச்சு. ரஷ்யா ட்ரெயினில் பார்த்தோமே ஹாட் வாட்டர். நம்மனா பேக் பேக்கர் குமாரோடைய வ்ளாகில். ரோடே இறங்கியாச்சுங்க. இந்த வந்தே பாரத் அப்படியே மைசூர் போகுது. நமக்கு எந்த பக்கம் போகணும்லாம் தெரியாது, மேனேஜ் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்த ஊர் தான், 5வது தடவைன்னு நினைக்கிறேன். மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோடனே மெட்ரோக்கு கனெக்ஷனுங்க. வே டு KSR பெங்களூர் மெட்ரோ ஸ்டேஷன். பஸ் ஆனால் இந்த பக்கமும் மெட்ரோன்னு போட்டிருக்கு, குழப்பமாக இருக்குது. கொஞ்சம் குழப்பி தாங்க இருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்கு கரெக்டாக. அங்கே ஒன்று போட்டிருக்கு, வே டு KSR மெட்ரோ ஸ்டேஷன் ஆஃப்டர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10. ஆஃப்டர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 போகணுமா? நான் மேலே இருந்தே போயிருப்பேங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூமர் கையில் இங்கே வழி கேட்டோங்க. மேலே வந்ததுக்கப்புறமே அவரு தான் இந்த பக்கம் போன அனுப்பி விட்டார். கடைசியில் பார்த்தா மேலே இருந்து அப்படியே நான் ரைட் எடுத்துருந்தேன்னா வந்துட்டுருக்கலாம். தேவையில்லாமல் லெஃப்ட்டு போய் அங்கே இவங்க 2-3 போர்டை வச்சு குழப்பி கடைசியில் லோக்கல்ஸ்களை கேட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கு. சென்ட்ரல் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், இப்படி இருக்காது. நம்மளுக்கு சென்னையில் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. ஷெல்டர் இருக்குது, ரூஃபில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஓகே. பட் மலையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் காட்பாடி ஸ்டேஷன் வீடியோ போட்டிருப்பேன்ல, அது மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும்.
சரி, நான் பார்த்துட்டு மெட்ரோ போயிட்டு போடுறேங்க, கண்டினியூ பண்ணுறேன். இந்த கார்த்தி படத்தில் வர மாதிரி 2 மினிட் மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க. இந்த படம்னு மறந்துட்டேன் பாருங்க. அது மாதிரி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. போவோம் ஒரேடியாக மெட்ரோ அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா வாக்கிங் போகாத இதை குறைய இந்த ட்ராவலை தீர்த்துருவாங்க. நம்ம ஃபுல்லாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா போகிற இடம் கொஞ்சம் ரிமோட்டான இடம். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இந்த தடவை. பாருங்கள், பார்க்க தான் போகிறீங்க நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது சிம்பிளாக தான். இனிமேட்டு பட்ஜெட் தான். பட்ஜெட்டை மீறி எதுவும் பெருசாக பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் மச் வித்தின் பட்ஜெட். பட் இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடுச்சு. என்னென்னு நான் காட்டுறேன், காமிச்சிட்டு கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சு, இதில் பண்ணேன் எல்லாம் நான் சொல்கிறேன். ப்ரோ சூஸ் வைலன்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, இது அதாவது நம்ம நாட்டில் எனக்கு 7ஆவதா 8ஆவதான்னு தெரில, நான் போடுறேன். கொச்சி 6ன்னு நினைக்கிறேன். வாட்டர் மெட்ரோ அங்கே 7. அதுவும் மெட்ரோ தானே, கணக்கில் எடுப்போம் 7. இது என்னோடய 8ஆவது மெட்ரோன்னு நினைக்கிறேங்க. விட்ட குறை தொட்ட குறையாக இருந்தது. ஏன்னா ரொம்ப கிட்டக்க வந்துட்டு நான் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் இந்த மெட்ரோ. இப்போ ஒரு வழியாக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, கரண்டி வீரா சங்கோலி ராயண்ணா மெட்ரோ ஸ்டேஷன். ஓகே, படிச்சுட்டேங்க. உள்ளே போகிறேன். அப்படியே மேலே வந்து கீழே வந்து இன்னும் கீழேங்க. 101 மெட்ரோ தான் நினைக்கிறேன். போவோம், டிக்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆப் இருக்கா, வாட்ஸ்அப்பில் பண்ணலாமா? கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. இந்தியாவில் இது என்னுடைய 8ஆவது மெட்ரோ. 7ஆவது வந்து கொச்சி வாட்டர் மெட்ரோ தான். இது 8ஆவது. ஓகே, போய் டிக்கெட் பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் இருக்குங்க. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்பில் கியூஆர் வச்சு ஒரு ஐ சொல்லிட்டு பண்ணிட்டேங்க. என்ன ஸ்டேஷன் போய் படித்தல, பெருசாக இருக்கிறது ஒரு நல்லதாக போச்சு. ஞாபகம் இருக்குது. ஏன்னா சோர்ஸில் கேட்குது இந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கே போகணுன்னு. ஸோ இங்கே இருக்கிறேன்னா, இங்கேருந்து இந்திரா நகர் போகணும். இந்திரா நகர் எங்கப்பா? பக்கத்தில் தான் இருக்குன்னாங்க. இல்லை கண்டுபிடிக்க முடியல பாருங்களேன். இருங்க, கொஞ்சம் ஃபோனை வச்சுட்டு தெளிவாக பார்க்குறேன். கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 8ஆவது ஸ்டாப் இந்திரா நகர். ஓகே, போகலாம். நம்ம ஃபோன்லேயே தானே டிக்கெட் இருக்கு, அதனால் உள்ள போயிடலாம். வச்சுட்டு ஃபோன் ஆஃப் பண்ணுறேன். இப்போதைக்கு யாரையுமே கேட்காம தெளிவாக நம்மளே பார்த்துட்டு போயிடலாங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போனோம். இங்கே இருக்கிறோம்ல, இந்திரா நகர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஐயோ, இந்திரா நகர் எங்கேப்பா காணோம்? அது இருக்குங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து நம்ம போனோங்க. இந்திரா நகர் 8ஆவது ஸ்டாப். கரெக்டு தான். ஓகே, நல்லா இருக்குங்க மெட்ரோ. கல்கத்தாவில் இப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். டெல்லி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. கல்கத்தா அதுக்கு முன்னாடியே போனது. கல்கத்தாவே எனக்கு ஞாபகம் இருக்குது, டெல்லி ஞாபகம் இல்லை. இப்போ இந்த ரஷ்யாவில் பார்த்த அந்த மெட்ரோ நான் பார்க்கல, ஒரு விலாகில் பார்த்தேன்ல, அது அப்படியே நல்லா ஞாபகம் இருக்குங்க. இது அது மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒயிட் ஃபீல்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தாங்க.
ஒரு தடவை கேட்டோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஆர்வ கோளாரா தப்பாக போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் வேறு 11 o'clock ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? அப்பாயின்மெண்ட் சொல்லலாம். டைமுக்கு மிஸ் பண்ணிட்டோன்னா அது பிரச்சனை ஆகிடும். இந்த இது கொஞ்சம் யூனிக்காக தாங்க இருக்குது. நம்ம மற்ற மெட்ரோலாம் இவ்வளோ வெளிச்சம் இவ்வளோ ஓப்பனாக இருக்காது. சென்னையில் நான் பார்த்தேன் அந்த 8 இடத்துலையும் 7வது ஓப்பன் தான். கொச்சி வாட்டர் மெட்ரோ ஓப்பனாக தான் இருக்கும். பட் மிச்ச உள்ள அண்டர் கிரவுண்டோ இல்லை வெளியில் இருக்கிறதோ இது மாதிரி ஒரு ஸ்பேசியஸாக அப்படி கண்ணில் தென்படுற மாதிரி இருக்காது. Next station is Mahatma Gandhi Road. ஸோ எம்ஜி ரோடு அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே வந்துடுச்சுங்க. மேலேனா தரையில் இல்லை, அதுக்கும் மேலே பிரிட்ஜில். இருக்க மரம் ಕಾಡು ಮಾಡಿ ಐಟಿ ಮಾಡಿருக்கு. ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ರಸ್ತೆಗೆ ತಲುಪಲಿದೆ. ಬಾಗಿಲುಗಳು ಎಡಕ್ಕೆ ತೆರೆಯಲಿವೆ. ರೈಲು ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ சொன்னலங்க, இதில் போகிறோம் பைக்கில் தான். நம்ம பார்ட்னர் சீக்கிரம் காட்டுறேன். 3 நாளைக்கு பார்ட்னர், மண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும்ங்க. குரல் ரொம்ப கம்மியாக இருக்கா? தொண்டை ஸ்னாப் ஹோல்டர் மட்டும் வாங்கணுங்க. இல்லை அதான் கேட்டிருக்கேன் அந்த கம்பெனியில். அது மட்டும் வாங்கிட்டோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாவது கவர் பண்ணலாங்க. பைக் ஓட்டுனா இதான் பிரச்சனை. இன்னும் சூப்பர் வியூ தெரியுமா? எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எல்லாமே வேளாண் இடங்க. விவசாயம் தமிழ் வார்த்தை கிடையாது, வேளாண்மை, அதான் அக்ரிகல்ச்சர். பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. என்னன்னா நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோமா, அதனால் எடுக்க முடியல. நல்ல ரிமோட் லொக்கேஷனுங்க. என் ஃப்ரெண்ட் வேறு, அவங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா நான் ஏதோ ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடாது, பார்சல் ஏதாவது பெருசாக அனுப்பி, அதனால் லொக்கேஷன் இது பண்ணுறாங்க. அட்ரஸ் நான் ஆல்ரெடி நைஸாக வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் ரிமோட் லொக்கேஷனில் அட்ரஸை போட்டோன்னா வரும். எங்கே லேண்ட்மார்க்கு இது ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ சேலஞ்ச் தான். ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்குது, முன்னாடி ஒரு தடவை அனுப்பியிருக்காங்க அவங்க மூவ் ஆன புதுசில். ஸோ அதை வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம போக முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா சர்ப்ரைஸ் பண்ண முடியாது தான், சொல்லிடணும் நான் பக்கத்தில் இருக்கேன் அனுப்புங்க சாமி அப்படின்னா அனுப்பிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது ஆல் மை லவ்ட் ஒன்ஸில் தே டோன்ட் வாண்ட் மீ டு ஸ்பெண்ட் மணி. அந்தளவுக்கு கேவலமாக மணி மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கேன்னா என்னாலும் தெரியல. பட் தே டோன்ட் வாண்ட் மீ டு ஸ்பெண்ட் மணி. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் த கேரிங். பட் ஆனால் இது மாதிரி சுச்சுவேஷனில் நீ ஏதோ பெருசாக அனுப்பிட போகிற வேணான்னு சொல்லிட்டு நம்ம பாருங்கள் எல்லாம் தேடி அலையிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட அப்ராக்ஸாக போயிடுவேன்.
முடிஞ்சதுன்னா சாமர்த்தியம் தான் கண்டே பிடிச்சிருவேன். பார்ப்போம். இடம் பாருங்க, இப்படிதாங்க வந்தேன். நம்மள இது புத்து மாதிரி இருக்குது, புத்து தான் நினைக்கிறேன். சரி போ. ஓகே, வியூ பாருங்க. ரொம்ப கொடுமைங்க. என்னன்னா இங்க பாருங்க இடம் எப்படி இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா அந்த மலைக்கு நடுவில் ஏறி இப்போ போறேன்.